Good morning student. Now we are going to learn about ionic equilibrium. Already நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதுலேயும் லவ்ரி பிரான்ஸ்ட் தியரி ஆர் புரோட்டான் தியரியினுடைய இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருந்தேன். அதை தான் மறுபடியும் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறோம். ரைட், இந்த லவ்ரி பிரான்ஸ்ட் தியரி புரோட்டான் தியரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் பேஸை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தியரி. அவங்களுடைய கான்செப்டில் ஆசிட் அப்படிங்கிறது புரோட்டான் டோனர் அப்படின்னு பேர். புரோட்டான் டோனர்னால் ஹச் ப்ளஸை கொடுக்கக்கூடியதுக்கு பேர் ஆசிட் அப்படின்னு பேர். பேஸ் அப்படிங்கிறது புரோட்டான் அக்செப்டர். ரெண்டே விஷயந்தான், புரோட்டானை கொடுத்துச்சுன்னா ஆசிடு, புரோட்டான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா பேஸ். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H2O ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோனியம் அயன்ஸையும் ப்ளஸ் குளோரைட் அயனையும் தருது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த HCl H ப்ளஸ் H2Oக்கு H ப்ளஸை கொடுக்கறதுனால தட் இஸ் ஆசிடுன்னும், இது ரிசீவ் பண்ணுறதுனால H ப்ளஸை அக்செப்ட் பண்ணுறதுனால தட் இஸ் இதை பேஸ்னு நம்ம சொல்கிறோம். அனதர் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் H2Oவை நம்ம பேஸை எடுத்திருக்கோம், செகண்ட் ஈக்குவேஷனில் H2Oவை நம்ம இங்கே ஆசிட் எடுக்கிறோம். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த H2Oலேருந்து H இப்போ இது ப்ரோட்டனேட் பண்ணுது, இங்கே கொடுக்குது NH3க்கு H கொடுக்குது. ரைட், அப்போ இந்த NH3 அப்படிங்கிறது H ரிசீவ் பண்ணுது. இந்த இடத்துல H2O ஆசிடுன்னும் NH3 பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் ரியாக்ட் பண்ணி NH4 அமோனியம் அயன்ஸையும் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு அயன்ஸையும் டொனேட் பண்ணுது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம். அப்போது இது ஹச்சை ப்ரோட்டனேட் பண்ணதுனால ஆசிடுன்னும் இதை ரிசீவ் பண்ணதுனால பேஸ்ன்னு சொன்னோம். பட் ப்ராடக்ட் சைடில் இந்த H3O ப்ளஸையும் Cl மைனஸையும் எப்படி நம்ம ஆசிட் பேஸ், அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த H3O ப்ளஸ்லேருந்து ஒரு H ப்ளஸை Cl கிட்ட கொடுத்தீங்கன்னா தட் மீன்ஸ் டொனேட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் அது ஆசிடுன்னும், இந்த Cl மைனஸ் H3O ப்ளஸ் கிட்டேருந்து H ரிசீவ் பண்ணுறதுனால இதை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இது எல்லாத்தையுமே கன்க்ளூட் பண்ணி ஒரு ஜென்ரல் ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குறாரு. அதனால் அதுக்கு பேர் ஜென்ரல் லவ்ரி பிரான்ஸ்ட் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆசிட் ப்ளஸ் பேஸ், மறுபடியும் ஆசிட் ப்ளஸ் பேஸுங்கிறப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். பிகினிங்கில் எடுத்துக்கிறது ஆசிட் 1ன்னும் அதோட ரியாக்ட் பண்ணக்கூடியது பேஸ் 2ன்னும், ஆசிட் 2லேருந்து ஆசிட் 1லேருந்து ஆசிட் 2 அண்ட் பேஸ் 1. இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இந்த எக்ஸாம்பிள்ஸை சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக புரியும். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் H2O ரியாக்ட் பண்ணுது, ஹைட்ரோனியம் அயன்ஸையும் ப்ளஸ் குளோரைட் அயனையும் தருது. ஆல்ரெடி இதை நம்ம சொன்னது தான். இது H ப்ரோட்டனைஸ் பண்ணதுனால ஆசிடுன்னும் புரோட்டானை அக்செப்ட் பண்ணதுனால பேஸ்ன்னு சொன்னோம். பட் இந்த இடத்துல இந்த H இது கிட்ட கொடுத்ததுனால Cl கிட்ட கொடுத்ததுனால இதை புரோட்டான் டோனர் ஆசிடுன்னும், இந்த Cl இந்த H ப்ளஸ் ரிசீவ் பண்ணதுனால அக்செப்ட்னு சொன்னோம். லவ்ரியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா எனி ஸ்பீசியஸ் புரோட்டனைஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்பீசியஸ் எல்லாத்தையுமே அவர் என்னன்னு சொல்கிறாருன்னா பேஸ் 1 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிகினிங்கில் என்ன இருந்தது ஆசிட் 1 இருந்துச்சு, இதிலிருந்து Cl லீவ் பண்ணியிருக்கிறோம். அப்போது இதிலிருந்து இது ஃபார்ம் ஆனது தான் பேஸ் 1. ஆசிட் 1லேருந்து வரது தான் பேஸ் 1. இந்த ரெண்டையுமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். அனதர் ஒன், இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அனதர் ஒன் எக்ஸாம்பிள், இந்த H2Oவுக்கும் இந்த H3O ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்ன மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ H ப்ளஸ் மட்டும்தான். ப்ரோட்டான்ஸில் மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா அதுதான் காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். இதுதான் லவ்ரி பிரான்ஸ்டோட தியரி. நவ் அவரோட லிமிட்டேஷன், லவ்ரி பிரான்ஸ்டோட லிமிட்டேஷன். ரைட், BF3 அப்படின்னு உங்களுக்கு தெரியும், போரான் ட்ரைஃப்ளோரைட் AlCl3. இது எல்லாமே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசிட்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கிட்ட என்ன கிடையாது, புரோட்டான் கிடையாது. ஸோ BF3 AlCl3 do not have protons. ஓகே, donate proton but how can behave acid, இதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இதுதான் அவருடைய லிமிட்டேஷன். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்டட் ஆசிட் பேஸ் காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். HCl H ரிசீவ் பண்ணுது H2O, இது H கொடுத்ததுனால இது ஆசிடுன்னும் வாங்கினதுனால இதை பேஸ்ன்னு சொன்னோம். இந்த இடத்துல ஹைட்ரோனியம் அயன்ஸில் இருக்கிற H ப்ளஸ் இதுக்கு டொனேட் பண்ணுறதுனால இது ஆசிடுன்னும் இது ரிசீவ் பண்ணுறதுனால பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸ்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆசிட்ஸ் புரோட்டானைஸ்ட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்பீசியஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் பேஸ். அப்போ ஃபஸ்ட் ஒன்று இது ஆசிட்னா இது பேஸ், ஆசிட் 1ன்னு எடுத்துக்கணும், இதை பேஸ் 1ன்னு எடுத்துக்கணும். ரைட், இது அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய H2O, இந்த H2O இந்த H3O ப்ளஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு H ப்ளஸ் தான். அப்போ இந்த ரெண்டுக்குமே என்னென்னு சொல்லலாம்னா இது ஒரு காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸ். இந்த ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அங்கேயே H ப்ளஸ் தான் டிஃப்ரென்ஸ். அப்போ ப்ரோட்டான்ஸ் மட்டும் டிஃபர் ஆகக்கூடிய பேரிங்களுக்கு பேர் காஞ்சிகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு பேர்.